கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நல் முடிவு உண்டாகும். நல்ல செய்திகள் வரும், நிச்சயமாக வரும். நீங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா பிரயாணத்தில் பாதுகாப்பு இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து போயிட்டு இருந்தீங்கன்னா நல்ல சமாதானத்தோடு ஆசிரியத்தை திரும்பி வருவீங்க. கவலைப்படாதீங்க, சரியா? உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசப்பா அற்புதம் கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 17:9. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிற ஒரு அழகான ஜெபம். ஆண்டவரே, என்னை ஒடுக்குகிற மக்கள் உண்டு, ஒடுக்குகிற துன்மார்க்கர்கள் உண்டு, என்னை சூழ்ந்து நிற்கிற பிராண பகைஞர்கள் உண்டு. ஆனால் உங்களுடைய செட்டையின் மறைவில் என்னை நிழலிலே வைத்து காப்பாற்றுமாம். ஆண்டவர் தன்னுடைய செட்டையின் மறைவிலே நம்மை வைத்து பாதுகாக்கிறவர். நம்ம ஆண்டவரை குறித்து தியானித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஆண்டவர் அக்கினி மதிலாக நம்ம கூட இருப்பாராம். பறந்து காக்கிற பட்சியை போல இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. உன் பாதம் கல் இடாதபடிக்கு தூதர்களை வைத்து உன சுமைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் ஆண்டு சொல்லியிருக்கிற உன் பக்கத்தில் நான் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆண்டவரை குறித்து பார்க்கும்போது இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது செட்டை ஆண்டவர் அப்படின்னா ஒரு இறக்க, அதை வச்சு என்னை மூடி மறைச்சிருங்கன்னு. ஆனால் உண்மை தானே? சங்கீதம் 91 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதாவது கர்த்தரை நம்புகிற மனுஷனை அவருடைய செட்டைகளுக்கு மறைவில் வச்சிருப்பேன்னு அங்கே சொல்லியிருக்கார். அவருக்குன்னு ஒரு செட்டை இருக்குது. ரூத்தின் புஸ்தகத்தில் கூட போவாசு ரூத்திட்ட சொல்லும்போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் நிறைவான பலன் தருவாரான்னு சொல்ல ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். நம்ம ஆண்டவருக்கு செட்டை இருக்காது. அங்கே செட்டை நம்ம கழுகு பார்த்துருக்கீங்களா? கழுகு அது பறவைகள் இருக்குல்ல, இறக்க, அதுதான் செட்டை. நம்ம வீட்டிலலாம் கோழி இருக்குது பார்த்தீங்களா? 2 செட்டை 2 இறக்க இருக்கும். அதில் கோழி தன் குஞ்சுகளை அப்படி மறைச்சி வச்சு பாதுகாக்குதில்ல? அதே போல் ஆண்டவருக்கு செட்டை இருக்குதாங்க. எவ்வளோ பெரிய தேவன், என்ன விதத்துலலாம் இருக்கிறாரு, எப்படியெல்லாம் இருக்கிறாரு. பயப்படாதீங்க. எவ்வளோ துன்மார்க்கர்கள் உங்களை ஒடுக்கட்டும், எவ்வளோ பெரிய பிராண பகைஞர்கள் உங்களை நெருக்கட்டும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம், இதனுடைய செட்டை இருக்குது. அதுக்குள்ளே கோழி தன் செட்டைகளுக்கு மறைவில் குஞ்சுகளை வச்சு பாதுகாக்கிறதை போல் பாதுகாக்கிறாரு. ஒன்றும் வராது, சரியா? தைரியமாக இருங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இல்லாது இருக்கிறதாய் பேர் சொல்லி அழைக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய செட்டையின் மறைவில் உங்களுடைய பிள்ளைகளை வைத்து எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்குங்க. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. தேவைகளோடு இருப்பவர்களுக்கு தேவைகளை சந்தித்து கொடுங்க. இன்னும் ஆண்டவரை பிரிந்திருக்கிற குடும்பங்களை இணையுங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரை இன்னும் குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அத்தனை தெய்வ ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக செபிக்கிறேன். ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தீங்க. நன்றி. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்து சாட்சியில் எழுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.